ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சதர்ன் ரயில்வேல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கான சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, பேசிக் பே வந்து உங்களுக்கு ரூ. 20,000 வந்து இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்க ரயில்வே ரெக்ரூட்மென்ட் செல்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்திருக்கு. சதர்ன் ரயில்வேல தான் குடுத்துருக்காங்க. நம்ம சென்னை தான் வந்து பாருங்க இதுக்கான ஹெட் ஆஃபீஸ். உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, மொத்தமா நம்ம தமிழ்நாட்ல வந்து 4 லொகேஷன்ல குடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம் இந்த 4 லொகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஜாப் வந்து இருக்க போது. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சதர்ன் ரயில்வேல வந்து பார்த்தோன்னா, லெவல் 2, லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் எடுக்குறாங்க. லெவல் 2க்கு வந்து ஒரு 2 வேக்கன்சி இருக்கு. லெவல் 1க்கு வந்து ஒரு 12 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி நம்ம சென்னையில வந்து இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. லெவல் 2, லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, வேக்கன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டேட்டுமே வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு 20 ஜனவரி அன்னைக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. லெவல் 2 கேட்டகரிக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, நான் டெக்னிக்கல் கேட்டகரி தான். இதுக்கு வந்து நீங்க 12த் வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்க 12த்ல வந்து பார்த்தோன்னா, மினிமம் வந்து 50% வரை நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க லெவல் 2ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்தோன்னா, நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடில வந்து பார்த்தோன்னா, நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க லெவல் 1 கேட்டகரிக்கான போஸ்டிங்லாம் வந்து நீங்க 10த் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா வந்து பாருங்க நீங்க ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஸோ லெவல் 2 கேட்டகரிக்கான போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யூஆரா இருந்தா. ஓபிசியா இருந்தா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே லெவல் 1 கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு யூஆரா இருந்தா 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 36, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 60 மார்க் வந்து குடுக்குறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து இருக்கு. அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டால வந்து பார்த்தோன்னா, சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா, உங்களுக்கு அதுக்குமே வந்து மார்க் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த மார்க் வந்து பாருங்க இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க அதுல வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதுக்கான ஈவென்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதுக்கான பார்ட்டிசிபேஷனுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்க வச்சிருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரிட்டன் எக்ஸாம ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கவுட்ஸ் கோட்டால வந்து பார்த்தோன்னா, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா 100 மார்க் வந்து நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க மேலேயே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ், அந்த ஸ்கவுட்ஸ் கோட்டாக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இங்க வந்து இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா, இங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, ரயில்வே ரூல்ஸ் படி வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மைனாரிட்டீஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அது எப்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க சிபிடி எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ரயில்வேயோட ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே நீங்க மீதி இருக்கிற கேட்டகரியா இருந்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ்ல வந்து பார்த்தோன்னா, ரூ. 400 வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்க அக்கவுண்ட்க்கே வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதுவுமே இதுல வந்து ரயில்வே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா ரயில்வேலயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்ஆர்சி சென்னை வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, கரெக்ட்டா அந்த ஃபைல் சைஸ் படி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.